எனக்கு ரெட்ரோ டீசரை பார்க்கும்போதோ அந்த உட்காந்து பேசுகிறாங்களே சார், அந்த தண்ணி ஸ்டெப்ஸில் உட்காந்து பேசும்போதோ இதே மாதிரி ரஜினியும் சோபனாவும் உட்காந்து பேசுவாங்க தளபதி படத்தில். இதில் ஏன்னா அதில் கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரஜினியோடைய தீவிரமான ஃபேன், எங்களுக்கு தெரியும், வெறித்தனமான ரசிகர். ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்டார்ட் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது. அதான் கேட்டேன் நான் உங்களுக்கு, நிஜமாவே இந்த படம் வந்து ரஜினி சார் ஸ்டைலில் அவர் எடுத்துருக்கிறாரா? நான் ஸோ ரஜினிக்காக கார்த்திக் சுப்பராஜ் மைண்டில் செட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை தான் அது. இன்றைக்கி ரஜினி சார் லைனப்பில் நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, கார்த்திக் சுப்பராஜ்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. ஸோ அந்த கேப்பில் வந்து சூர்யா கேள்விப்பட்டு உடனே படம் பண்ணுவோம் போது தான் அந்த ஜோனல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் தளபதியுடைய சாயல், ஜானியுடைய சாயல், இது ரெண்டும் கலந்து சேர்ந்து தான் ரெட்ரோ. ஸோ இதில் புது விதமான ஒரு சூர்யாவை அழகாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரஜினி சார் அந்த பழைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, சிகரெட் பிடிச்சிட்டு வர்றது பார்க்குற ஸ்டைலில், நீங்கள் அதை அப்படியே சூர்யா பண்ணியிருக்காரு. சூர்யா அந்த மாதிரி ஒரு டஃப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுறாரு. அதில் அவருக்கு தீனி போட்டால் அழகாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் சூர்யா. அது ஸோ ரெட்ரோ வந்து ஒரு புது ஜர்னி தான். சூர்யா பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பிரேக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரஜினி சாரை மேக்கிங் பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து இதில் பின்னிருக்கார் படம். சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் தரக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ரெட்ரோ அமையுது. அதில் வேறு என்ன டீசரில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள்? இல்லை, ஆல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாசர் இருக்கார், பிரகாஷ் ராஜ், ஜெயராம் இருக்கார், ஜோஜு ஜார்ஜ் இருக்கார். ஜோஜு ஜார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா மலையாள நம்பர் 1 ஹீரோ இருக்கார். மோகன்லாலுக்கும் மம்முட்டிக்கு டஃப் கொடுத்துட்ருக்காரு இப்போ அவர். இங்கே சரிங்களா, அவர்லாம் ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர் ரோல் கதையில் இது இல்லைன்னா பண்ண மாட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக போராடி அவர் இன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படி நிற்கிறார். வந்து பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கார் பனி படத்தில். ஸோ அவருக்கு வந்து கதைக்காலம் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணுவார். ரெட்ரோவில் அந்த கேரக்டர் பண்ணாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும். அதிலே பார்த்தீங்கன்னா டபுள் கெட்டப்பில் வருவார் உங்களுக்கு அழகா. ஸோ அதனால் இந்த கேங்ஸ்டர் கதை வந்து அந்த கேங்ஸ்டர் கதை எப்போவுமே வந்து